கர்த்தர் எங்களை இந்த நாளிலே சாட்சியாக நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நான் 13 வருஷமாக வியாதியில் பலவீனப்பட்டு தோல் வியாதியில் மிகவும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த சபைக்கு நான் வந்தேன். கர்த்தர் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபையில் எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். எல்லாவித உபத்திரவங்களையும் நின்று என்னை விடுவித்தார். உணவு சாப்பிட முடியாமல் வெறும் 50 கிராம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் எனக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சபைக்கு நான் மாத்திரம் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். என் கணவர் வேறு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் இந்த சபைக்கு வரும்போது என் கணவர் இங்கே இல்லை, ஊரில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்த பிறகும் நான் மட்டும் தான் தனியாக வந்துட்டு இருந்தேன். அவங்க ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் வரும்பொழுதெல்லாம் மிகவும் கண்ணீரோடு கூட தான் தனிமையில் வருவேன். ஏன்னு கேட்டால், கணவன் மனைவி இருவரும் ஒருமனப்பட்டு ஒரு சபைக்கு வரும்பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அங்கே தேவன் உடைய நாமம் மகிமைப்படும், ஆசீர்வாதம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். நான் வந்து போவேன், ஆனால் என் கணவர் வரலையேன்ற அந்த ஒரு வேதனை என் மனசுக்குள்ளே ரொம்ப இருக்கும். விண்ணப்ப ஜெபம் எழுதி கொடுப்பேன். அதே போல் ஐயாக்கிட்டையும் சொல்லி சில நேரத்தில் ரொம்ப அழுவேன். அப்பா இந்த மாதிரி அவங்க என்ன தெரியல வரவே மாட்டேங்கிறாங்கப்பா, பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே ஜெபித்தோம். வாலண்டியர்ஸ் ஜெபித்தாங்க. செவ்வாய்க்கிழமை ஜெபத்துலேயும் வாரம் எழுதி கொடுப்ப ஜெப விண்ணப்பத்தை எல்லாரும் ஜெபித்தாங்க. கர்த்தர் என் கணவரை கடந்த 1 மாதமாக இயேசு கிறிஸ்துவின் விடுதலைக்கு சபைக்கு கொண்டு இருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் சாட்சி சொன்னேன். அதே போல் கடந்த வாரம் நாங்கள் ஆராதனை முடிஞ்ச பிறகு என் கணவர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபையில் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். அதே போல் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய அந்த மாலத்தீவ்ஸ் பகுதியிலேருந்து வரக்கூடிய சம்பள பணம் வராமல் இருந்தது. அதுக்காகவும் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8-8:30 இருக்கும். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் வந்தது. நான் மறுநாள் அமாவாசை ஜெபத்துக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி சம்பளம் வந்ததுனால 2022லேருந்து நாங்கள் கடன் கொடுக்க வேண்டிய காரியங்கள், 2023 கொடுக்க வேண்டிய கடன் காரியங்கள் இவை எல்லாத்தையும் நாங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் காசு எடுத்து நாங்கள் கடனுக்கு கொடுத்துட்டோம். கடன் கொடுத்துட்டு நான் இங்கே ஜெபத்துக்கு வந்துட்டேன். அமாவாசை ஜெபத்துக்கு வந்துட்டு அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா, நான் பஸ்ஸில் போக்குள்ளவே எனக்கு ஃபோன் வந்திருக்கு. நம்ம சபையில் அதை நம்ம சைலன்ஸில் சுவிட்ச் ஆஃபில் போடுறதுனால எனக்கு ஃபோன் வந்தது தெரியல. எப்போ நான் வீட்டுக்கு போய் தான் ஃபோன் ஆன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கர்நாடகா போலீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்திருந்தது. 2-3 நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருந்தது. எங்களுக்கு ஒரே பயம் ஆகிடுச்சு. நாம் எந்த தப்பு பண்ணலை. அது இல்லாமல் நம்ம சென்னையில் இருக்கோம். திடீர்னு பார்த்தா கர்நாடகாலேருந்து நம்மளுக்கு ஃபோன் வந்திருக்கு, அதுவும் போலீஸ்கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கேன்னு. ஆனாலும் ஜெபிச்சுட்டு சரி என்ன தான் இருக்கோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போலீஸ்கிட்டேருந்து ஃபோன் வரக்குள்ளே நாம் அப்படியே இருக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அந்த சார் சொன்னாங்க, இந்த மாதிரி தவறுதலாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ நான் நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கோம் இல்லையா, சொன்ன உடனே போலீஸ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம உடனேவும் திருப்பி கொடுக்கல, நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. அதனால் அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், இல்லை சார் அது எங்களுடைய சம்பள பணம் என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னோடய நம்பருக்கு தான் வந்திருக்கு சார், தவறுதெல்லாம் எதுவும் வரலை, என்னோடய அக்கௌண்ட் நம்பருக்கு தான் சார் வந்திருக்கு. ஏன்னா என் கணவருக்கு 1.5 லட்ச ரூபாய் வர வேண்டிய பாக்கி இருந்தது, அந்த பணம் தான் வந்தது சார், நாங்கள் கடன் கொடுத்துட்டோம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாதிக்கப்பட்டவங்க அதுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. அந்த பணத்தை அனுப்பினவங்க போயிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கல. ஏன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே தான் தப்பு அப்படின்றதுனால அந்த சைபர் கிரைம் போலீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோமா, 2 days 3 days வெயிட் பண்ணுங்கள், இப்போ தீபாவளி டைமு, இப்போ உடனெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ஃபோன் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம சட்டப்பிரகாரம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, நேற்று சந்தோஷத்தை அனுபவிச்சு இன்றைக்கி நைட்டு பார்த்தா இப்படி ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்ட்டு. அன்றைக்கி அமாவாசை ஜபமாக இருந்ததுனால நாங்கள் ஐயாவை அந்த நைட் நேரத்தில்
நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு காலையில் மறுநாள் காலையில் ஊழியக்கார ஐயாவுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஐயா இப்படியெல்லாம் நடந்ததுங்க ஐயா, உங்களுடைய ஆலோசனை வேணும், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் எல்லா பணத்தையும் எடுத்து கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐயா என்ன சொன்னார்னா, சரி நான் ஒரு லைனுக்கு வரமா, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு அவரும் ஐயாவும் சில அவருக்கு தெரிஞ்ச சார்கிட்டலாம் பேசி, வக்கீல்கிட்டலாம் பேசி, அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க டிசி ஆஃபீஸ் போனால் தான் இதுக்கான இது கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னதுனால நானும் என் கணவரும் சபைக்கு வந்தோம். ஐயா அன்னைக்கு எங்களுக்காக அந்த நாளில் ஒரு சகோதரனை போல் எங்களுக்கு சகோதரன் இருந்தால் கூட இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா எங்கள் கூட வந்து அன்றைக்கி அவர் சாப்பிட கூட இல்லை. காலையிலேருந்து மதியம் 3:30 கிட்ட 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அப்புறமா அங்கே போய் டிசி ஆஃபீஸில் போய் பேசினா, டிசி ஆஃபீஸ்லேயும் என்ன சொன்னாங்கன்னா, சரி வந்துருச்சுல கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சார் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், ஆனால் அது எங்கேருந்து வந்தது எப்படி என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ நிறைய இதெல்லாம் நடக்குது இல்லையா, அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது சார். அது இல்லாமல் ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் பரவாயில்ல, 3-4 நம்பர்லேருந்தெல்லாம் ஃபோன் வந்திருக்குங்க, எங்களுக்கு அதுதான் கன்ஃபார்ம் ஆகணுன்னு. அப்புறம் அங்கேருந்து அவங்க கர்நாடகா போலீஸ்க்கு ஃபோன் அடித்து அந்த பணம் போட்டது உண்மையா இல்லையான்னு அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க அப்படி. நாங்கள் சொன்னோம், இல்லை சார் நீங்கள் அப்படி போட சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது சார், வெறும் ஜென்ஸ் தான் பேசுகிறாங்க, ஆனால் அக்கௌண்ட்டுக்குரியவங்க வந்து லேடிஸு, அக்கௌண்ட்டுக்குரியவங்க லேடிஸு, ஆனால் லேடிஸ் பேசவே கிடையாது. 2 நாள் ஆகியும் லேடிஸ் பேசவே இல்லை. அதனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா, லேடிஸ் பேசவே இல்லை சார், வெறும் ஜென்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் காசுலாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நாங்கள் டைரெக்டாக அவங்கள சென்னைக்கு வர சொல்கிறோன்னு அவங்க எங்கள் இதுலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து காசு வேணும்னா நீங்கள் சென்னையில் வந்து இங்கே சைபர் கிரைமில் இங்கே டிசி ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் புறப்பட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் எங்கள் ஊழியக்காரையா எங்களோட கூட இருந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, அப்படியெல்லாம் எங்களுக்கு வெளியில் வேற எங்கன்னா இருந்துன்னா எங்களுக்கு இப்படியெல்லாம் கிடச்சிருக்காது, அது வேறு மாதிரி போயிருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்தது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியன்றதை நாங்கள் கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமில்லை, நாங்கள் வந்துட்டோம், ஆனால் நாங்கள் அவங்க சொன்ன நாளுக்குள்ளே நாங்கள் கேட்டிருக்கிற டைமுக்குள்ளே நாங்கள் அந்த 1 லட்ச ரூபா ரெடி பண்ணணும். இப்போ தான் கடன் அடைச்சிருக்கோம், திரும்பி போய் நாங்கள் எங்கே ஆண்டவரே நாங்கள் 1 லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போய் நாங்கள் வட்டிக்கு வாங்க முடியும் அப்படின்ற அந்த இது போய் எனக்கு இந்த வேதனை வந்துச்சு. தெய்வ சமூகத்தில் ஜெபிச்சினே வீட்டுக்கு போகிறோம். நான் ஆண்டவரே எப்படி இந்த குறுகிய நாளுக்குள்ளே நான் 1 லட்ச ரூபாய் எப்படியா ஆண்டவரே, என்னால் தெரியல ஏசப்பா, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் அந்த சகோதரியை ஃபோன் பண்ணாங்க. அந்த காசு போட்ட சகோதரி தான் ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் சேம் நம்பர்லேருந்து வருது. திரும்பியும் ஜென்ஸ் தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா அந்த சகோதரி பேசுனாங்க, இந்த மாதிரி என் பேர் தான் கீதா, நான் தாங்க தவறுதெல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு போட்டுட்டேன். அவங்க சொன்ன மொதல் வார்த்தை என்ன தெரியுங்களா, காசு கொடுன்னு இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்க. தவறுதலாக காசு போட்டுட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் போட்டதுனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஃபோன் வந்துச்சுங்க, டிசி ஆஃபீஸ்லேருந்து. அவங்க வந்து என்னை சென்னைக்கு வர சொல்கிறாங்க, எங்களால் வர முடியாதுங்க, சின்ன குழந்தை இருக்குது, 1.5 வயசு குழந்தை இருக்குது, 10வது படிக்கிற பையன் இருக்கிறாங்க, அதனால் என்னால் வர முடியாது, நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடலாம், நீங்கள் மொத்தமாக கூட அதை கொடுக்க வேணாம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும், நீங்கள் டைம் கூட வாங்கிக்கோங்கன்னு அவங்க எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை இதெல்லாம் நடந்தது வந்து எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால், என் கணவர் சர்ச்சுக்கு வரல, நான் வெறும் எந்த ஒரு மனுஷர்கிட்டலாம் நான் அழுதது கிடையாது. முழங்கால் போட்டு தான் நான் தனிமையில் ஜெபிச்சு அழுதுருக்கேன். என் ஜெபத்தை என் தேவன் கேட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். அப்போ கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? எதுலேருந்து ஏன் நம்ம கெட்டு போகிறோம்? பாவம். அப்போ அந்த பாவத்தில் இருந்தால் அந்த பாவம் நம்ம என்ன பண்ணோம்? கெட்டு அழுகி நாற்றம் எடுத்து
பாளையத்தை விட்டு புறம்பே அப்படின்னா என்ன? பாளையத்தை விட்டு புறம்பே எதற்கு? கெட்டு போயிட்ட பிறகு அது என்ன பண்ணணும்? வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுவாங்க, புதைக்கணும். அப்படின்னா என்ன? என்ன காடு? சுடுகாடு. சுடுகாடு, இடுக்காடு. சுடுகாடு வேற, இடுக்காடு வேற. மனிதன் எப்ப கெட்டு போவான்? பாவத்துக்கு மரித்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் மரித்த பிறகு ஐஸ் பாக்ஸில் வைக்கல, ஃபீஸர் பாக்ஸு கிடையாது. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பார் தூக்கின்னு வந்து கழுத்துவாங்க, இல்லை கழுத்தாண்ட 2 ஆர்எஸ் பாட்டில் போட்டு 2 கழுத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்க. ஏன்னா தூரத்தில் யாராவது உறவினர் வரணும்னா அதுக்காக வெயிட் பண்ணி வைப்பாங்க. அப்போ தேவனுடைய நாம மையமட்டாகட்டும், அந்த சரீரம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி, அந்த அழுகின நாற்றம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த உடல் வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டக்குன்னு தூக்கிடுவாங்க. இல்லை தண்ணியில் விழுந்து செத்துட்டாங்கன்னு நினச்சிங்களேன், 2 நாள் 3 நாள் பொறுத்து அந்த பாடி கிடைக்குது அப்படின்னா அது என்ன ஆகிடும்? கெட்டு போன பாடி. அப்போ அந்த கெட்டு போனதான் அந்த சரீரத்தை யார் எவ்வளோ தூரத்தில் வராங்களோ வரலையோ, ஏன்னா துர்நாற்றம் வந்துடும். வாசனை வேற, நாற்றம் வேற, துர்நாற்றம் வேற. துர்நாற்றத்தில் என்ன பண்ண முடியாது? நம்ம சுவாசிக்கவே முடியாது. தேவனுடைய நாம மையமுண்டாகட்டும். அப்போ அந்த கெட்டு போனதை எங்க கொண்டு போகணும்? கிறிஸ்தவர்கள் கல்லறைன்னு சொல்வார்கள், கிறிஸ்து அல்லாத புறஜாதியர்கள் இடுகாட்டில் சொல்வார்கள். அப்போ தேவனுடைய நாம மையமுண்டாகட்டும். அப்போ நாம் இங்கே பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. நோ, எதுக்காக வந்தார்? கெட்டு போனது, இழந்து போனது. அப்போ இந்த இழந்து போனதையும் கெட்டு போனதையும் தேடி நம்மளை ரட்சித்து நம்மளை மீண்டுமாக நம்மளை உயிர்ப்பித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாது என்றால் அதை பதப்படுத்துறதுக்கு என்ன போடுவாங்க? உப்பு போடுவாங்க. என்ன போடுவாங்க? உப்பு போடுவாங்க. அந்த பொருள் கெட்டு போகாதபடிக்கு உப்பு போட்டு என்ன பண்ணலாங்க? பதப்படுத்தி. இப்போ கருவாடுலாம் என்ன பண்ணுறாங்க? உப்பு போட்டு தானே ஊறினா அது பல மாதங்கள் வருடங்கள் ஆனாலும் அது டேஸ்ட் கொடுக்குது. காரணம் என்ன? ஆனால் உப்பு போடாமல் வைத்து என்ன ஆகும்? ஸ்மெல் வந்துடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல தான் நீங்களும் நானும் உலகத்துக்கு யாரா இருக்கிறோம்? உப்பா இருக்கிறோம். எதுக்கு உப்பா இருக்கிறோம்? கெட்டு போகாதபடிக்கு பதப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் எண்ணி உப்பாக வைத்திருக்கிறார். உப்பு சாரமற்று போனால் அது உப்பு மனிதனுடைய கால்களை மிதிக்கப்படவும், அது வழியறைகளை கொட்டப்படவும், குப்பையில் கொட்டப்படுவதும். காரணம் என்ன? அது இனி அது சார் கிடையாது, அதில் இருக்கிற சாரம் போய்விட்டது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாதுன்றதான் கர்த்தர் நம்மளை தேடி வந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றால் எது கெட்டு போகக்கூடாது? 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 ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. ஏனென்றால் ஆத்துமா என்ன? விளையேற பெற்றது. ஆமென். ஏனென்றால் அந்த ஆத்துமா எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து வந்ததா? தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப தேவனிடத்திலிருந்து வந்தது என்ன பண்ணும்? பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வரிகளை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அந்த ஆத்துமாவை நாம் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் பிளஸ் திரும்புதல், மனம் திரும்புதல். ஆமென். அப்படி என்ன? முழுமையாக நீ போய்கொண்டிருக்கிறதான வழிவே அது என்ன? நரகத்தின் நேராய் போய்கொண்டிருக்கிற உன்னுடைய வழியை அது முழுமையா என்ன பண்ணுது? அபோர்டன் அப்படின்னு என்ன? முழுமையா திரும்பு.
ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. யூ-டர்ன், நட்டன் யூ-டர்ன். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். மலையில ஏறும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்கப்பா, அங்க ஒரு திருப்பதில் வரும், அங்க யூ-டர்ன் வராது, ஏர்பின். என்ன பின்னு? ஆமா, கொண்ட ஊசி. அப்போ தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அது மலையில் ஹீல்ஸில் வண்டி ஓட்டுறவங்க தான் தெரியும், உங்களுக்கு இது தெரியாது. ஆமென். நீங்கள் எங்கே போய் இதில் கேட்பீங்க? கொண்ட ஊசி கேட்டால் தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்பீங்க. ஆனால் அங்கே போட்டிருப்பான் ஏர்பின் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ-டர்ன் போட்டிருப்பான். யூ-டர்னுக்கும் ஏர்பின் ட்ரெயினுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, முழுமையாய் மனம் திரும்பு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் முதலாவது அவன் ரட்சிக்கப்படும் போது, கர்த்தர் பேசும்போது அவன் என்ன பண்ணணும்? மனசை திருப்பணும். எதை திருப்பணும்? மனசை யார் பக்கம் திருப்ப வேண்டும்? பிசாசு நோக்கி போய் கொண்டிருக்கதானே உங்களுடைய மனசும் என்னுடைய மனசும் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் கெட்டு போயிருந்தோம், ஆனால் இயேசு வந்து நம்மளை ரட்சித்தார். எப்பொழுது? அவர் பக்கம் திரும்பும் போது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:37 வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்க பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அங்க கேட்டதுக்கு காரணம் என்னென்றால், இப்ப மனசு போராடுது. மனசு என்ன பண்ணுது? போராடுது. ஆத்துமா போராடுது. நான் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு இங்க பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன திரும்பணும்? மனசை திருப்பு. மனசு என்ன சொல்லுவாங்க? நம்பாத. ஏன்? குரங்கு அது தாவிட்டே இருக்கும். காலையில் எடுத்த தீர்மானம் அடுத்த செகண்ட்லேயே மறந்துடுவான். அப்போ தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? தீர்மானம் பண்ணுகிறோம், ஆனால் அது என்ன பண்ணுறதில்லை, ஃபாலோ பண்றதில்ல. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையில் என்ன பண்றதில்ல? உறுதி இல்லை. ஏன் உறுதி இல்லைன்னா சொல்லுங்களேன். ஏன் உறுதி இல்லை? இப்போ இங்கே வந்து தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, இயேசுவை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, விடுதலை ஆகிருப்பீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த டைமில், பாஸ்டர் நான் செத்தா கூட சொல்கிறேன் பாஸ்டர், நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு ஒரு சோதனை என் மூலியமாக ஆண்டவர் இருப்பார். பிசாசோ இல்லை ஆண்டவரோ ஏதோ எனக்கு பிடிக்காததை உங்களை செய்ய வைப்பார். நான் கடினமாக பேச வேண்டியதாக இருக்கும், உங்களை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும், இல்லை விட்டால் கண்டனம் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சொன்னவங்களாம் உண்டு, பாஸ்டர் எனக்கு கழுத்து பூச்சியை வெளியே தள்ளனா கூட, படிக்கட்டானது கூட என்ன பண்ணுவேன், கத்துடி வார்த்தை கேட்டு போவோம். நாங்கள் அடுத்த வாரமே சோதனை வரும். இல்லாமல் போனவங்களாம் ரொம்ப பேர் உண்டு. இது ஏராளமான உறுதிமொழிகளையும் அறிக்கை பண்ணதெல்லாம் நான் அநேகரை கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கும் ஒரு சோதனை வச்சார். என்ன வச்சார்? அவன் அறிக்கை பண்ணான், அதில் நின்னானா? சொல்லுங்க, அவன் அறிக்கை பண்ணதில் அவன் நின்னானா? நாம் பண்ணின அறிக்கை உறுதியாக பற்றி கொண்டு இருக்க கடவும். அப்படின்னா இன்னைக்கு எத்தனை காரியங்களை நாம் ஆண்டவர்கிட்ட மறைமுகமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் பிரசங்கம் கேட்கும் போது, ஆண்டவர் உங்களோட இடைப்படும் போது, உங்களுடைய இருதயத்தில் எத்தனை காரியத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணியிருப்பீங்க, உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க, தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. யோசித்து பாருங்க. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். பேதுருவை ஆண்டவர் அவருக்கும் ஒரு காரியத்தை வைத்தார், சோதனை ஒன்று செக்கு வச்சார். ஆனால் பேதுரு பார்த்து சொன்னார்,
பேதுருவே என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீ என்ன பண்ணுவ, மறுதலிப்பாயான்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார், மறுதலிப்பான ஒத்துக்கினார். சொல்லுங்களேன், என்ன சொன்னார்? ஆனால் அதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொன்னார். எப்பா சேவல் கூவும்போது 3 தரம். ஆமா. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர, காவலிலும் ஜெயிலில் போட்டாலும் உமக்காக நான் ஜெயிலில் போட்டாலும் அப்புறம் சாவிலும் நான் செத்தா கூட ஆண்டவரே உம்மை கடைசி மூச்சு விடுற வரையும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று யோசித்து பார்த்தீங்களா? என்ன ஜெயிலில் போட்டாலும் உமக்காக அடி வாங்கி ஜெயிலில் போட்டாலும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இதில் மறுதலிக்க வேண்டியது யார்? பேதுருவா அப்போஸ்தலர் பவுலா? மறுதலிக்க வேண்டியது யார் சொல்லுங்களேன்? பவுல் தான். கொஞ்ச நெஞ்சம் பாடுகள் போராட்டம் உபத்திரம் கிடையாது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை புடமிடுவார், நீ பொன்னாய் விளங்குவதற்காக. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரையும் நீங்கள் அதை நிலை நிற்பது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சொன்னார், நிற்கிறவன் விழாதபடிக்கு கவனம். நீ ஒரு காரியத்தில் தீர்மானம் பண்ணிட்டியனா அதை கடைசி வரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ஆணையிட்டாலும் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் என்ன வருமா? ஹலோ, என்ன வரும்? அப்படின்னா என்ன? எனக்கு வேலையே இல்லாம சாப்பாட்டு வழி இல்லை, கஷ்டம் வந்து 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 கண்ணில் தண்ணி மூக்கில் சளி, ஆண்டவர்கிட்ட போராடிட்டு, ஆண்டவரே என்னை நம்ப மாட்டீங்களா? என்னை நம்பி பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குடும்ப காரியங்கள் இருக்கு, ஒரு வேலை தாங்க ஆண்டவரே. அழுது 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 போராடி போராடி அவரும் பார்ப்பாரு. மனது உருகிற தெய்வம் அவர். ஆமென். உடனே என்ன பண்ணுவார்? ஒரு வேலையை கொடுப்பாரு. நீ அழுது வேலை வாங்கிட்ட பிறகு 1 மாதம் ஒழுங்காக வருவோம். ஆமென். என்ன பண்ணுவோம்? திருமணம் பண்ண தெரியுமா? வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணுவோம். நான் சபையை சுத்தமாக பெருக்கி மாப்பு போட்டு காலையில் நான் வந்து பாய் போடுவேன் ஆண்டவரேன். ஏன் பாய் போடுறோம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு பெருக்கி பாய் போட்டால் பிதாவன் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். உடனே இந்த வசனத்தை வச்சுக்கின்னு யாரை ஏமாத்துறோம் சொல்லுங்களேன்? ஆனால் அவர் தான் சொன்னார், நாசில. ஆனால் அவர் எவ்வளோக்கு நம்ம மேலே எப்படி இருப்பார்னு யோசித்து பாருங்க. ஆனால் அவ்வளோ போகிற ஒரு ஏமாளி தெய்வம் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. நம்மளாம் துரோகின்னு தெரியும், ஆனாலும் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த காரியத்தில் போராடி அழுது ஆண்டவரே 1 மாதம் வேலைக்கு வந்துட்டு பிறகு உடனே உங்களுடைய சிநேகிதருக்கோ இல்லை யாருக்குன்னா ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இந்த வாரம் என்னால் வர முடியாது சிஸ்டர், ஐயா கிட்ட சொல்ல வேணாம், நீங்களே பெருக்கி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பாய் போட்டுருங்க சிஸ்டர். ஐயா தெரிஞ்சு என்ன பண்ணுவார் தெரியுமா? வருத்தப்படுவார். அது ஐயன் உடனே நம்ப. ஏன்னா இந்த வாரம் அவர் வரல, அடுத்த வாரம் நான் வரேன்னா யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன்? இந்த வாரம் வந்து சிஸ்டர்கிட்ட என்ன பண்ணுவோம்? சொல்லிடுவோம். என்ன ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும், டியூட்டி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி சேஞ்ச் பண்ணிக்கின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட இறக்கத்தை கேட்டுட்டு யார்கிட்ட சொல்லிக்கிறோம்? சிஸ்டர் ஐயாக்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்படி கேட்டார்னா அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் கேட்காத வரையும் தோத்துற ஆண்டவரே. அப்புறமா அடுத்த வாரம் பாஸ்டருக்கு ஃபோன் வரும், பாஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க பாஸ்டர். ஏண்டா திருவந்துக்கு வரல? வேலைக்கு கண்டிப்பாக வர சொல்லிட்டாங்க பாஸ்டர். வேலை கொடுத்தவருக்கு டிமி கொடுத்துட்டோம். ஆனால் கேட்கும் போது என்ன சொன்னோம்? ஆண்டவரே எப்பொழுதும் இதுவரையும் நான் சபையில் நான் தானே வந்து பாய்பட்ட நேரத்தோடு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆணையிட்டாலும் நஷ்டம் வந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆணையிட்டுட்டா அவனுக்கு என்ன வரும்? நஷ்டம் வரும். அப்படின்னா என்ன? கம்பெனிக்காரன் சொல்லுவான், நான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றதா இருந்தால் வேலைக்கு வாங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ என்ன பண்ணுவோம்? நேற்று வரையும் நல்லா கறி மீன்லாம் சாப்பிட்டோம், சம்பளம் வாங்குகிற டேட்டில் நல்லா ஜாலியாக இருந்தோம். இப்போது இனிமேல் திருப்பியும் கஞ்சி சாப்பாடு சாப்பிட்றதுல யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள். நல்ல வாடகை வந்துட்டு பிறகு நல்ல வருமானம் வந்துட்டு அதுக்கேற்ற போல் வீடு வாடகை மாறிடும், எல்லாமே மாறிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆணையிட்டது யாருக்கிட்ட?
யார்கிட்ட ஆணையிட்டேன்? ஆண்டவர்கிட்ட தானே ஆணையிட்டேன். அப்போ ஆணையிட்ட பிறகு உனக்கு அர்த்தம் என்ன வரும்? அது கவனிச்சுக்கணும். ஆணையிட்டதுக்கு முன்னாடி ரொம்ப கவனிக்கணும். ஆனால் நீ எதை கேட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி வாங்கின? என்ன சொல்லி வாங்கின? இரவென்றும் பார்க்க மாட்டேன், பகலென்றும் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நான் தற்கொலைக்கு முயற்சி எடுக்கும் போது எனக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் கூட இல்லை. ஆனால் என்ன போல அநேகர் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக ஜெபிப்பாண்டவரே, என்னை நம்புங்கப்பா. நீங்களே நான் யார் பிள்ளைங்க? பிசாசு பிள்ளைங்களா? ஆணையிட்டது யார் பிள்ளைங்க? ஆண்டு சமூகத்தில் வந்து அழுது வேலை கெட்டது யார் பிள்ளைங்க? ஆண்டு விட்டு வேலை வாங்கினது யார் பிள்ளைங்க? சொல்லுங்களேன். நம்ம எடுத்த தீர்மானத்தில், ஆரம்பத்தில் பண்ணின தீர்மானம் இன்றைக்கி அதில் உண்மையாக இருக்கிறோமா? அதில் உறுதியாக இருக்கிறோமா? சொல்லுங்களேன். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்போ கிறிஸ்துவின் பங்கு உள்ளவர்களாக இருக்கணும்னா உனக்கு ஒரு ஷேர் இருக்கு. என்ன இருக்கு? ஷேர் இருக்கு. தேவனுடைய நாம மகிமைப்படக்கூட. கடந்த நாட்களில் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இடங்க தான். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? ஒரு சென்ட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 436 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சென்ட்டு. அப்போ 650 ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ சார்? எவ்வளோப்பா? 1.5 நம்புகிறேன். 1.5 சென்ட்டு எவ்வளோ போகும்? 1 கோடி. ஓரளவுக்கு கெட்டிக்கார புள்ளியாக தாங்க. 1.5 சென்ட்டு 2 கோடி ரூபா கிட்ட வருது. எங்க எங்க ராயப்பேட்டா எல்ஐசி பின்னாடி அந்த விசுவாசி இங்கே தான் இருக்குது. அப்போது நானும் இன்னொருத்தர் விசாரிக்கிறாரு, இதுக்கு எத்தனை பேர் 650 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை பேர் பங்குன்னு கேட்டால் 8 பேராம். ஆனால் 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 பேர் தான். ஆனால் அந்த பணத்தை ஷேர் பிரிச்சா எத்தனை பேர் வருதுன்னு பாருங்க. 2 கோடி ரூபா பணம் சொத்து. உடனே நீங்கள் யோசிக்கிறீங்களே, அந்த இடத்துல நம்ம அப்பா சொத்து இருந்ததா நமக்கு ஷேர் எவ்வளோ வரும்? இங்கே 1 சென்ட்டே 1 லட்ச ரூபா தான் போகுது. அதனால தான் அங்கே இடத்த விற்றுட்டு இந்த பக்கம் ஆலமாதி, காந்தி நகர், பொத்தூர்லாம் வந்துடுறாங்க. ஏன் யோசித்து பாருங்களேன். இங்கே 1 சென்ட் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போகும். ஆமேன். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? எங்க பங்கு? எங்க பங்கு? கிறிஸ்துவின் இடத்தில். கிறிஸ்துவின் இடத்தில். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போ உனக்கு பங்கு எங்க? பரலோகத்தில். ஒரு அக்கா சொன்னாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஐயா சர்ச்சு பக்கத்தில் ஒரு நல்ல வீடை பாருங்க. பார்க்குறேன். அப்படியாண்ணா, கெட்டு போனவங்களையும் ரட்சிக்க தான் கர்த்தர் உன்னையே. எல்லாருமே நல்லவங்களா தான் நீ அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லவங்களா இருக்கிற இடத்துல நீ நானும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் வந்தவன் எல்லாம் நல்லவனா? எதுக்கு தேடி வந்தான்? கெட்டு போனவங்களையும் கெட்டவனாய் வாழ்ந்த சிந்தையிலையும் எல்லாத்திலையும் கெட்டு போயிருந்த நம்மளை தேடி வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். மோசேவே, வேதத்தில் இருக்கிற மோசே எங்க அனுப்புனாரு? எகிப்துக்கு அனுப்புனாரு. ஐயா அதுக்கு அந்த ஊர் மோசமாக வந்து நான் போக மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தானா இஸ்ரவேல் மக்களை யார் வெளியே கொண்டு வந்திருக்க முடியும்? இந்த அக்கா கேட்ட போல எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன், நித்தியத்தில் உனக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. நோ அட்வான்ஸ், நோ வாடகை. அவர் பிரியமாய் நீ நடந்தால், அவர் பிரியமாய் நீ செய்தால் உனக்கு ஒரு வீடு அங்கே கட்டப்பட்டிருக்கு. அது கைவில்லாத வீடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சாரம் இல்லாமல் வீடு பூச முடியுமா? சாரம் இல்லாமல் வீடு பூச முடியுமா? நல்ல ஒரு சத்தமாக கை தட்டுங்க பார்ப்போம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 11 படிங்க. சாரமில்லாத
பூசுகிறவர்களை நோக்கி ஆ, அது இடிந்து விழும் என்று சொல். ஆ, வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும். ஆ, மகா கல்மழையே, ம், நீ சொரிவாய். ஆ, கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். ம், இதோ சுவர் விழும்போது ஆ, நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? ஆ, படிங்க. ஆகையால் ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி ஆ, அடிக்க பண்ணுவேன். ஆ. என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் கோபத்தினால இன்னைக்கு அநேக வீடுகளில் வெள்ளம் பொங்குதில்ல, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே வெள்ளம் வந்துடக்கூடாது, வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு வெள்ளம் உள்ளே வர்றதுக்கு, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன? தீமோத்தேயு, என்ன காரணம்? கர்த்தருடைய கோபம். ஆமென். அப்போ கர்த்தருடைய கோபத்தினால் என்ன உண்டாகிறது? வெள்ளமாக அடிக்கிற மழையும் ஆ, என் உக்கிரத்திலே நிர்மூலமாகத்தக்க பெருங்கல்மழையும் சொரியும் என்று ஆ, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆ. அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை, சாரமில்லாமல் சாந்த பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி ஆ, அதை தரையிலே விழப்பண்ணுவேன். ஆ, உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். ஆ. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்பதை அதுக்கு தான் சுய புத்தியில சாராத. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்படி சுவரில் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களினும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை, அதற்கு சாந்து சாந்து பூசினவர்களும் இல்லை. பூசுகிறவரும் இல்லை, சாந்து பூசுகிறவரும் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இதெல்லாம் பயங்கரமான காரியம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உரைக்கிற வார்த்தைகள் இது. யார் இவங்க? சாரம் இல்லைன்னா யார் இல்லை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோட இல்லை. ஆமென். இவங்களாம் யாரு? இவங்களாம் யாரு? மீகா 3:11. இந்த வசனத்துக்கு அந்த வசனத்தெல்லாம் ஜோடி போட்டு பாருங்க. இந்த 13ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நல்லா வாசிங்க, நல்லா தியானிங்க. இனி முழுவதும் தேவ சமுத்திரம் போகும்போது அநேக காரியங்கள் என்னோடு கர்த்தர் இடைப்பட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான காரியங்களை தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இவர்களுடைய காரியம் நாம் என்ன என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இவர்கள் ஆத்துமாவை என்ன பண்ணுறாங்களா? வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? 18வது வசனம் 13:18. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். இந்த அதிகாரத்தை நான் படித்து தியானிக்கும் போது தான் இன்றைக்கி ஒரு பாட்டு உங்களுக்கு தொடர்ந்து பாடி காட்டினாங்களே. ஆமென். என்ன பாட்டு? உம்மை போல் யாருண்டு. அதில் ஒவ்வொரு அடிகளும் நீங்கள் கவனித்து பாடினீங்கன்னா இந்த வசனம் உங்களோட இடைப்படும். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி சாத்தான் நம்மளை தந்திரமாக கொண்டு போகிறான். இன்றைக்கி கூலிக்கு மாரடிக்கிறவங்க, பொய் சொப்பனங்களை சொல்லுகிறவங்க, இப்படிப்பட்டதான காரியங்களை, ஏனென்றால் எசேக்கியேல்ல கொஞ்சம் கட் பண்ணுமா, ஏன்னா நான் எடுத்து சப்ஜெக்ட் இருக்கோம் சொல்லுங்கள். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய உபதேசத்துக்கு விரோதமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டீங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க. உங்களை இடரில் உண்டாக்குறதுக்கு, உங்களை வழி மாறி போகிறதுக்கு, சத்தியத்தை விட்டு வழி மாறுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கும். சபைக்குள்ள தகப்பன் ஒருவர் தான், ஆனால் 2 பிள்ளைங்கள் இங்கே இருக்கும். ஒன்று ஈசாக்குடைய சந்ததியும் இருக்கும், இஸ்மவேலுடைய சந்ததியும் இங்கே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒன்று ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மரியாளும் இங்கே தான் இருக்கிறாங்க, மார்த்தாலும் இங்கே தான் இருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவசியம். 2 கூட்டம் இங்கே இருக்கும், ஆனால் நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய உபதேசத்துக்கு விரோதமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உபதேசம் கேட்க 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 மனம் திரும்புதல் வந்துக்கிட்டே இருக்கு.
நீங்கள் மனம் திரும்ப ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமைப்பட்டாகட்டும். உங்களை தவறான உபதேசத்துக்கு கொண்டு போகிற ஒரு சிலர் இருப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார், அப்படிப்பட்டவரை விட்டு என்ன பண்ணு, விலகிடு. இல்லாவிட்டால் நீ விலகலையானா உன் விளக்கத்தண்டை என்ன பண்ணுவாராம், நீக்கி போடுவார். உன் விளக்கத்தண்டை நீக்கி போட்டுட்டா உன் லைஃப் என்ன, உன் வாழ்க்கை என்ன, உன் குடும்ப சூழ்நிலை என்ன, இருள் அடைப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை விளக்குத்தண்டை உன்னை விட்டு நீக்கிவிட்டா அப்படின்னா என்ன? விளக்கு இருக்கு, விளக்குக்குள்ள எண்ணெய் இருக்கு, எண்ணெய்க்கும் திரிக்கும் ஒரு என்ன இருக்கு, இணைப்பு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணெயோடு சேர்ந்திருக்குது எது? எண்ணெயோடு சேர்ந்திருக்குது எது? திரி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த தண்டு, அந்த திரி தான் தண்டு. அப்போது அந்த திரிக்கும் எண்ணெய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆனால் இது ரெண்டு தொடர்பாக இருந்துட்டா என்ன வராது, வெளிச்சம் வராது. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வெளிச்சம் வர வேண்டுமானால் மேலே அது கொளுத்தப்பட வேண்டும், அது தீ வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது மூணு எதை காட்டுகிறது? முதலாவது பிதா காட்டுது. பிதா எங்க இருக்கிறாரு? மேலே பிரகாசமாக இருக்கிறார், பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அதுதான் எழுந்து பிரகாசி, எரிந்து பிரகாசிக்கும் போது தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. புதிய ஏற்பாட்டில் எரிந்து பிரகாசி, பழைய ஏற்பாட்டில் என்ன பிரகாசி? எழும்பி பிரகாசி. எந்த அதிகாரம்? ஏசாயா 60:1 பார்த்தீங்கன்னா எழும்பி பிரகாசின்னு இருக்கும். ஆனால் யோவான் ஸ்தானம் சொல்றத படுக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை யோவான் ஸ்தானத்தை குறித்து பார்க்கும்போது எரிந்து பிரகாசி. ஆனால் ரெண்டுத்துக்குன்னா உண்டு, ஒளி வெளிச்சம் உண்டு. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது. அதனுடைய நாணல், அதனுடைய திரி, அதனுடைய தண்டு எதை காட்டுகிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அது மேலே எரிந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவராகிய பிதாவை காட்டுகிறது. ஏனென்றால் அவர் அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் இரவிலே அவர்கள் கடந்து வரும்போது தேவன் என்ன கட்டளையிட்டாரு? அக்கினி ஸ்தம்பத்தை கட்டளையிட்டார். அக்கினினா எதை காட்டுகிறது? பிதாவை காட்டுகிறது. தன் பிள்ளைகளை வெளிச்சத்தின் வழியில நடத்துகிறார். அதனால தான் நீங்களும் நானும் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம். விளக்கு தண்டை நீக்கிவிட்டால் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் என்ன வந்துவிடும்னா இருள் வந்துவிடும். அந்த இருளுக்கு காரணம் என்ன? நீ தேவன் என்று அறிந்தும் தேவனுடைய பிள்ளைகளை அவரை மகிமைப்படுத்தாமல் நீ ஸ்தோத்திரிக்காரர் இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை உன்னிலிருந்து தண்டை நீக்கி விடுகிறார். தண்டை நீக்கும் போது உனக்குள்ள என்ன வந்து விடுகிறது? இருள் வந்து விடுகிறது. ஏன் இருள் வந்தது? உணர்வில்லாமல் போனதுனால. ரோமர் 1:21 வாசித்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை அவர் தேவன் என்று அறிந்து நீ அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் போது, ஏன் நீ மகிமைப்படுத்தல் என்றால் தேவனுடைய நாம மகிமைண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் அங்க நம்ம 4வது வசனத்தில் பார்க்கும் போது தேவனுடைய நாம மகிமைண்டாகட்டும். ஆதியில் இந்த அன்பை விட்டா உன் பேர் எனக்கு ஒரு குறை வந்தது. அப்போ உன்னுடைய அன்பு எங்கே டைவர்ட் ஆனது? உன்னுடைய அன்பு எங்க வழி மாறினது? அன்பு வழி மாறினால்தான், தேவனிடத்திலிருந்து அன்பு குறைஞ்சு போனால்தான் உன் வாழ்க்கையில் இருள் வந்தது, சாபம் வந்தது, வறுமை வந்தது, எல்லாம் வந்தது. அதுதான் உபாகம் 28:47 சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லப்படுகிறது? நீ தேவனை சேவிக்காமல் போகும்போது, எப்போ நீ சகலமும் சம்பூர்ணமாக இருக்கும் போது நீ தேவனை சேவிக்காமல் போனது நிமித்தமாக என்ன உண்டாச்சு? குறைவு உண்டானது. குறைவுக்கு காரணம் என்ன? ஆதியில் இந்த அன்பை நீ விட்டாய், உன் பேர் எனக்கு ஒரு குறைவு. அதனால உன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? குறைவு வந்துச்சு. இந்த குறைவுக்கு என்ன? அன்பு டைவர்ட் ஆயிடுச்சு, வேற வழியில போயிடுச்சு. அப்போ வறுமையில் இருக்கும் போது, தரித்திரத்தில் இருக்கும் போது, வியாதியில் இருக்கும் போது, டாக்டர்கள் கைவிடப்படும் போது, தேவனுடைய பிள்ளைகளை மதத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இயேசுவின் அன்பை தேட ஆரம்பித்தேன். அவர் அன்பு என்னை குணமாக்கிச்சு, என்னை விடுதலையாக்கிச்சு, என்னை ரட்சித்தது, என்னை ஆசீர்வதித்தது, என்னை உயர்த்தினது. ஆனால் எல்லாம் வந்துட்ட பிறகு இப்போ நான் தேவனை சேவிக்காமல் போயிட்டேன். இப்போ தேவனத்தில் இருந்த அன்பு தனிந்து போயிட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமைண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பு தனிந்து போச்சு. அன்பு தனிந்து போனது எங்க இருக்கு? அன்பு தனிந்து போனது எங்க இருக்கு? மத்தேயு 24:12 படிங்க. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். இப்போ அக்கிரமம் அதிகமானதுனால அன்பு தனிந்து போச்சு. எங்க அன்பு தனிஞ்சு போச்சு? எந்த இடத்துல அன்பு தனிஞ்சு போச்சு? அன்பு தனிந்து போனால்தான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய்.
அப்ப நீ நினைத்து பாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 2:5 என்ன சொல்றான்னா, நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து பார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீ விழுந்தா என்பதை நினைத்து பார்த்தால் நீ மனம் திரும்பலாம். என்ன திரும்பலாம்? மனம் திரும்புவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நான் திரும்ப மாட்டேன் நீ யோசித்து சொல்வாயானால், எனக்கு பணம் இருக்கு, எனக்கு ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, உறவு இருக்கு, நட்பு இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீ மனம் திரும்பால் போனால் அவர் உன்னிலிருந்து விளக்கு தண்டை என்ன பண்ணுவாராம்? நீக்கி விடுவார். இது ரொம்ப நான் டீப்பாக ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எங்கே இருந்தேன்? இருளில் இருந்தேன். என்ன இருளில் இருந்தேன்? அந்தகார இருளில் இருந்தேன். அந்தகார இருளில் இருந்து எனக்கு எங்கே கொண்டு வந்தார்? ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தா. என்னை ஒளியின் பிள்ளையாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக கர்த்தர் என்னை மாற்றினா. உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா? அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும் தண்டு நீக்கிட்டார்னா யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. மங்கி எரிகிற திரியை அணையாமலும், எப்போ அந்த மங்கி எரிகிற நேரத்துக்குள்ள நீ மனம் திரும்பிடணும். ஆமே. எப்போ மங்கி எரியும்? நோ, என்ன இருக்கு? அது திரி சரி பண்ணலன்னா எப்போ மங்கி எரியும்? எப்போ மங்கி எரியும்? நோ, எப்போ மங்கி எரியும்? எத்தனை பேர் காடை வழக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க? கை தூங்குங்க, உங்களை நான் புரிய வைக்கிறேன். எப்போ மங்கி எரியும் அப்படின்றால், நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கு அணைக்க மாட்டாங்க, ஆனால் விளக்கு எரியும், ஆனால் அது மங்கி எரியும். இரவு படுக்கும் வச்சுருவாங்க. எப்போ வைப்பாங்கன்னா, இரவில் நீங்கள் தூங்கும் போது என்ன தேவைப்படாது? வெளிச்சம் தேவைப்படாது. ஏன்னா வெளிச்சம் வந்தால் எனக்கு தூக்கம் போயிடும். அதனால் அந்த டைமில் என்ன பண்ணால், ஆனால் திரி அணைக்க மாட்டாங்க, ஆனால் மங்கி எரியுமா. அது எப்போ மங்கி எரியுது அப்படின்னா என்ன? நீ தூங்குறாய் அர்த்தம். தூக்கத்தை விரும்புகிறவன் என்னவா? தரித்திரன் அடைவான். ஏன்? நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டியவன், எரிந்து பிரகாசிக்க வேண்டியவன். கர்த்தருடைய வெளிச்சத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையும் நீ என்ன பண்ணிக்கிற? உன் தேவைக்காக ஏற்றுக்கிற இறக்குற. 6 மணிச்சனை ஏற்றுவேன், நைட்டு 10 மணிச்சனை இறக்குவேன். 6 மணிச்சனை என்ன பண்ணுவோம்? ஹலோ, 6 மணிச்சனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 4 to 5 சிம்லி துடைக்கணும், கண்ணாடியை எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நைட்டெல்லாம் எரிஞ்சதில்லை, எண்ணெய் ட்ரை ஆகிடும். திருப்பி அந்த திரி பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டையாக அந்த மேலே இருக்கிற திரி அப்படியே இருக்கும். அதை எல்லாம் என்ன பண்ணோம்? கட் பண்ணிவிட்டு திரி ஏற்றி எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணோம்? மாச்சிப்பட்டி, குச்சிப்பட்டி, டீப்பட்டி எடுத்து கொளுத்தணும். அப்புறம் திரியை இப்படி ஏற்றுவாங்க. அது அப்படியே நல்லாயிருக்கும். நடு வீட்டில் வைப்பாங்க, இல்லை உயரமான ஒரு இடத்துல வச்சாங்கன்னா சுற்றி ஒளி கொடுக்கும். ஆமேன். நீங்கள் மலை மேல் வைக்கப்பட்ட, தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அப்போ நன்றாக கவனித்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தான். அதனால தான் சொல்றாரு, வெளிச்சத்தண்டியில் யார் வருவாங்களா? பிச்சைக்காரன் வருவானா? ராஜாக்கள் வருவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு வெளிச்சென்ற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீ மனம் திரும்பணும். ஏன்? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. நம்ம ஆண்டவர் கடினமான தெய்வம் கிடையாது, கல்லான மனசு கிடையாது, யாரும் நீதிமானம் கிடையாது. என் சாட்சி முழு சொன்ன யாரும் இங்கே வர மாட்டீங்க. ஆனால் எந்த இடத்துல எங்கே பேசுன்றதும் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னோடய சாட்சி ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் எங்கே விழுந்துன்னு அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு பிள்ளை விழுந்துட்டா அந்த பிள்ளையால் என்ன பண்ண முடியாது? எழுந்துக்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை ஒன்று பண்ணும், அழத்தான் தெரியும். ஆனால் தாய் தகப்பன் ஓடி வந்து தூக்குவாங்க. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்? நீ விழுந்த பிறகு மனஸ்தப்பட்டு அழணும். நீ அழுத பிறகு ஆண்டவர் உன்னை தேடி வருவார், மனம் திரும்பின்னு. அப்போ அவங்க, நாங்கள் சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அப்போ நம்மளுக்கு மனம் திரும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு தரார்.
இயேசு கிறிஸ்து தவிர இந்த பூமியில் ஒருவனும் நீதிமான் கிடையாது. எப்போ நீதிமானாய் மாற்றுகிறார் என்றால் நீ மனம் திரும்பும் போது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3:20 வாசிப்போம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து நோயை குணமாக்குவேன்னு சொன்னாரே. எப்போ குணமாக்குறாரு? ஹலோ, எப்போ உங்களுக்கு குணமாக்குறாரு? மனம் திரும்பும் போது. அந்த வியாதி எதனால வந்தது? நான் செஞ்ச பாவத்தினால வந்தது. ஆனால் நான் மனம் திரும்பும் போது கர்த்தர் என் நோய்கள் எல்லாம் குணமாக்குறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுவீர்கள். குணப்படுவீர்கள். அப்போ மனம் திரும்பும் போது என்ன ஒன்றுது? என்ன பண்ணுகிறோம்? குணப்படுகிறோம். ஆமென். அப்போ அல்லேலூயா. அப்போ நான் மனம் திரும்பிட்டா என் குணமும் மாறிடும். நான் மனம் திரும்பும் போது. ஆமென். அப்போ குணஸ்தாலின் ஸ்திரியை கண்டு பிடிப்பவன் யார்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த குணமே தான் அமைதலும் சாந்தமும். அந்த குணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணம் எப்படி வந்ததுன்னா நான் மனம் திரும்பும் போது. சிஸ்டர், அந்த அம்மா எப்படி தான் தெரியுமா, ஒரு நாள் கோடா தண்ணியை போய் தண்ணி பிடிக்க முடியாது, அந்த அம்மா பிடிச்சிட்டு போனால் தான். அவ்வளோ நல்ல சகோதரி. யார் அந்த அக்கா பேர்? எஸ்தர். ஆமென், அல்லேலூயா. அந்த பிரதரு மோசமான ஆள், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு பாரு. ஆனால் அவர் பேர் யார்? மோசேக்கார் மாமா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இவர்கள் மனம் திரும்பாத பேர் தான் இருக்கும், ஆனால் மனம் திரும்பலை. மனம் திரும்பிட்டான்னா அவனை போல ஒரு நற்சாட்சி உள்ள மனுஷனை என்ன பண்ண முடியாது? எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுக்கு காரணம் என்ன? அவன் மனம் திரும்புவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு என்ன தேவை? ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு என்ன தேவை? ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு என்ன தேவைன்னு கேட்டேன். அதுதானே பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவராய் மனஸ்தாப்பட்டாங்க. சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க. அவன் சொன்னான், சாட்டா முஸ்டா, மனம் திரும்பு. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணு? ஞானஸ்தானம் எடுத்துக்கொள். இதுதான். அப்போ ஒரு பிரசங்கம், நீங்க எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு மனிதனை மனம் திரும்பத்துக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரசங்கமாய் காணப்பட வேண்டும். நீங்கள் எங்கே போய் பிரசங்கியாரை நீ எங்கே போனாலும் சரி, ஏரிய ஜபத்தில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், ஒருவேளை சிங்கிள் ஜபத்தில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சபையில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், வெளியில் நீ ஒரு பிரசங்கியார் போனாலும் இருக்கட்டும், எங்கே போனாலும் மற்றவனுடைய பாவத்தை அவங்கள என்ன பண்ணோம்? காண்பித்து மனம் திரும்பி அந்த கூட்டத்தில் ஃபினிஷில் என்ன பண்ணோம்? ஒரு காலிங் அழைப்பு தரும்போது அவங்க என்ன பண்ணோம்? இருதயத்தில் குத்தப்பட்டுள்ள வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கணும். சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காரணம் என்ன? ஒரு உபதேசம் ஒரு மனிதனை மாற்றும். அதனால தான் யோபுல 6:24 நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுகிறேன்? தூங்குகிறேன். உபதேசம் ஒரு மனிதன் தூங்க விடவே கூடாது. உபதேசம் ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? தூங்க விடவே கூடாது. பாட்டை காட்டிலும் எல்லாவற்றிலும் காட்டிலும் உபதேசம் ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் குத்தப்பட்டுள்ளாய் காணப்படும் போதுதான் அங்கு சொல்லப்படுகிறது. ஆமென். இருதயம் குத்தப்பட வேண்டும். இருதயம் குத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பிட்டால் குணப்படுவீர்கள். மனம் திரும்பிட்டால் குணப்படுவீர்கள். நல்ல குணம், சாந்த குணம், அமைதியான குணம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம குணம் மாறலைன்னா நான் இன்னும் கர்த்தர் என் பாவத்தை என்ன பண்ணல, மன்னிக்கலை, நான் இன்னும் மனம் திரும்புன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அநேகருடைய சாட்சிக்கு சொல்லக்கூடிய காரியம் இங்கே வந்து சாட்சி சொல்லிகிட்டே இருக்கிறோம்.
அநேக சபையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் ஆமேன்னு போட்டுறாங்க. ஏன் போடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அங்கே 2 காரியம் குறைவாக இருக்கும், அதில் ஒரு காரியம் இருக்காது, சாட்சி இருக்காது. இங்கே சாட்சிக்கு 1 மணி நேரம் போயிடுது. ஒர்ஷிப் எவ்வளோ நேரம் போகுது? குறைஞ்சு 1 மணி நேரம் போகுது. 2 சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? அவங்களது ஒரு 2 மணி நேரம், நம்மது ஒரு 2 மணி நேரம் போட்டால் எவ்வளோ ஆச்சு? அது பிறகு அறிவிப்பு, எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். என்ன தான் லேட் ஆனாலும் பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம், புதுசாக வந்து ஜெபிக்கிறோம், திருமண நாளுக்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை ஜெபிக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு காரியத்தை கற்றுக்கினார் பாஸ்டர். என்ன கற்றுக்கினாரு? முழங்கால் யுத்தம். இந்த அமாவாசை பிரேயரில் நடந்தது பார்த்தீங்களா? ஆச்சரியம். தெய்வம் நடத்துனது ரொம்ப வித்தியாசம், ஆச்சரியமாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இனி வர நாட்களில் நான் முழங்கால் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம். ஆமென். அப்போ இதெல்லாம் எப்படி நான் மனம் திரும்ப 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 ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ சொல்ல சொல்ல செய்ய செய்ய அவருக்கு பிரியமாய் செய்ய எந்த அதிகாரம்? டெய்லி அந்த வசனத்தை நீங்கள் காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு டேப்லெட் போல் அதை போட்டுங்க. சங்கீதம் 40:8, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் தாவீதும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றும் சுயமாய் செய்யாமல் என் அனுப்பின பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். ஆமென், அல்லேலூயா. என்ன அனுப்பின பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். எந்த அதிகாரம்? யோவான் 8:29 பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்ன அனுப்பினவர் என்னோட கூடவே இருக்கிறார். யார கூட இருக்கிறார்? ஹலோ, இயேசுவோடு. யார் கூட இருக்கிறது? அவர் என்னை தனியாக விடுவதில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னை கூடவே இருக்கிறார். அப்போ இங்கே உங்களை அனுப்புனது யார்? இந்த மீட்டிங் உங்களை அனுப்புனது யார்? பிதா அனுப்பியிருக்கிறாரு. பிதா, குமாரன், பசுத்தேவன் உங்களை கூடவே இருக்கிறாங்க. அப்போ அவர் அனுப்பினார்னா உடனே கீழ்ப்படினோம். ஆபிரகாமை அனுப்பினார், உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னா அனுப்பினார். அப்போ கூட யார் இருந்தது? கூட யார் இருந்தது? பிதா கூட இருந்தார். கூட இருந்தனால தான் கத்தி தூக்கி இறக்கத்துக்குள்ளே ஆபிரகாமே உன் பிள்ளை மேல என்ன போடாத, கை போடாது சொன்னார். காரணம் என்ன? அனுப்பினவர் கூட இருக்கிறார். சொல்லுங்க, அனுப்பினவர் கூடவே இருக்கிறார். அப்போ உங்களை அனுப்பினவரும் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? நீங்க அவருக்கு பிரியமா செய்ய விரும்பிட்டா அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறவரையும் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டார்? விலக மாட்டார், விலக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உம்மை போல் யார் உண்டு? ஆமா, இந்த பாட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் உங்களை சீர்படுத்தும், ஒவ்வொன்றும் உங்களோட இடைப்படும். மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஆடியோ இருந்தால் ஆடியோ போட்டு கேளுங்க, வீடியோவில் இருந்தால் வீடியோவில் கேளுங்க. மனப்பாடம் பண்ணி பாடு பாடு பாட 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 உனக்குள்ள எல்லாம் அசுத்தாவி உன்னை விட்டு ஓடும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் எப்படி துரோகிகளாக இருந்தோம், கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். ஆமென். நீ என்ன நிலைமையில் விழுந்தா என்பதை நீ திரும்ப இல்லாவிட்டால் உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து என்ன பண்ணுவார்? நீக்கி போடுவார், நீக்கி போடுவார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை, அப்படின்றால் பழைய ஏற்பாட்டில் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானது செய்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பினார், அழுகி போன சரீரத்தை உயிரோடு எழுப்பி நிப்பாட்டினார். காரணம் என்ன? அனுப்பினவர் கூடவே இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, திருப்பி படிங்க. 28 யோவான். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூடவே இருக்கிறார். 28 படிங்க, 28 படிங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல். புரிந்து கொள்ளுங்க, நான் என் சுயமாய்
ஒன்றும் செய்யாமல். ஆனா இங்க அவர் என்னை அனுப்பினார் என்று உரைக்கிறாங்க. ஆனா அவர் சொல்ற நான் அனுப்பலப்பான்றார், நான் உரைக்கலப்பான்றாரு. எந்த அதிகாரத்தில் பார்த்தோம்? எசேக்கியேல்ல. நல்லா இதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க. கள்ள உபதேசங்கள் இனி வர நாட்களில் நீங்க கேட்பீங்க. வெரி கேர்ஃபுல். ஆனா இங்கே உலகத்தை இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவர் தான் இந்த உலகத்துக்கு தெய்வம் என்று அறிவிக்கப்பட்டாலும், தான் சுயமாக ஒன்றும் அவர் செய்யவில்லை. ஆமென். சுயமா ஒன்றும் செய்யாமல். ஏன்? எனக்கு மேல ஒருத்தருக்கிற அவர் தான் பிதா. அப்படின்னா இந்த சபைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியத்தில் இயேசு தலைவராக இருக்கிறார். மாம்சத்துக்குரிய காரியத்தில் நான் தலைவராக இருக்கிறேன். ஆனால் இயேசு இல்லாமல் நான் என்ன பண்ணக்கூடாதுப்பா? தீமத்தையா சொல்லுங்களேன். என்ன பண்ணக்கூடாது? சுயமா ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருடைய. எனக்குள்ள வாசம் பண்ணுறது யாரு? என்னை நடத்துகிறது யாரு? என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டது யாரு? என்னை நீதிமானமாக்கினது யாரு? தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து கொண்டால் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. ஆனா இன்னைக்கு கணவனுக்கு தெரியாம மனைவி எத்தனை காரியங்களை சுயமா செய்யறீங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம எத்தனை காரியங்கள் சுயமா செய்கிறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஒன்றும் சுயமாய் செய்யவில்லை என்று. இன்னைக்கு பெற்றோர்கள் தெரியாம பிள்ளைகள், புருஷனுக்கு தெரியாமல் மனைவி, முதலாளி தெரியாம தொழிலாளி, பாஸ்டர் தெரியாம விசுவாசிகள், எத்தனை காரியத்தை நீங்க சுயமா செய்யறீங்க? ஹலோ, எத்தனை காரியத்தை நீங்க சுயமா செய்யறீங்க? ஆனா அவர் சொல்றாரு, அந்த சராசரித்து படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவனாகி அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தா, பரிசுத்தமா பிறந்தா, தேவனுடைய பிள்ளைகளை சகல அதிகாரத்து அவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதனால தான் மரியாள் கிட்ட சொல்லுங்க, திராட்சரசம் குறைஞ்சு போச்சு, அங்க சொல்றாரு, இன்னும் என் வேலை. அப்படின்னா என்ன? எனக்கு இன்னும் வேலை கொடுக்கல என் எஜமான். நான் சுயமா அம்மா வந்துட்டாங்க, மம்மி வந்துட்டாங்கன்னு நான் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. தண்ணீர் தண்ணியாக தான் இருக்கும், மொண்டுக்கு தானவா தான் இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும். ஏன்? நான் சுயமா செய்யக்கூடாது என்பது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன புதன்கிழமைக்கு முந்தின புதன்கிழமை ஓப்பனரில் நடத்தும் போது அங்கே ஆயத்த ஜபத்திலையும் சொல்லிட்டேன். அதுக்கு முந்தின புதன்கிழமை 200வது கூட்டத்தில் அடுத்த வாரம் ஓப்பனர் சொன்னேன். ஒரே ஒரு சகோதரி தான் சிரிச்சுது, அந்த ஊரை சேர்ந்தது. மீதி பேர்லாம் சந்தேகம். ஆனால் நான் சுயமாக எதுவுமே செய்ய மாட்டேன் இன்னைக்கு வரையும். சரி, ஆனால் நான் செய்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அதை நீங்கள் எதிர்க்கலாம், எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் அது செய்து முடிந்த பிறகு தான் கிறிஸ்து என்ன கூட இருக்குது உங்களால் காண முடியும். மழை அப்படியே ஊத்துன்னு ஊற்றின்னு வச்சுங்க, சோறும் ஆக்காம கறியும் ஆக்காம மக்களும் வராம இருந்திருந்தா என்ன நடந்துருக்கு தெரியுமா? இதே வாய் என்ன திரும்ப சொல்லும், இது மழைக்காலம் தெரியுதே, தெரிஞ்சு வைக்கலாமா இவர்? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆமா. ஏன்? ஏன்? உங்க மனசு குரங்குன்னு தெரியும். நன்றாக நடந்தா ஸ்தோத்திருவீங்க, வேற மாதிரி நடந்துச்சுன்னா ஆத்திரம். எவ்வளோ துட்டு வேஸ்ட் பண்ணிட்டார் பத்தியா? அந்த துட்டினுடைய அருமை தெரிஞ்சாத்தானே. ஆனால் சுயமா செய்யவே கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண ஒரு ஃபாலோ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஃபாலோ பண்றோம். அந்த ஃபாலோன்ற வார்த்தை எதுல வருது? இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டால்ல ஃபாலோ அப்படின்னா என்னை பின்பற்று, நான் திட்டுத்தனமா பார்க்கறது நீயும் பாரு, நான் உன்னை ஃபாலோ பண்றேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு, ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி நரகத்தில் போய் ஃபாலோ. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது போல நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீ எதை ஃபாலோ பண்ற, யாரை ஃபாலோ பண்றதுன்னு எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆமென். Jesus Christ Deliverance Church, number 2/101, திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ்,
Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.